குட் மார்னிங்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்ட் பை ஐஎம்எஃப். ஃபெசிலிட்டிஸ்னால் வசதிகள், தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப் பன்னாட்டு பண நிதியத்தினுடைய நிதி வழங்கக்கூடிய வசதிகள் என்னென்ன மெத்தட்லலாம் நமக்கு வந்து கடன் ரெடி பண்ணி கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய டாபிக் தான் இது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதாவது அடிப்படை கடன் வசதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஎம்எஃப் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இட்ஸ் மெம்பர் nations to overcome their temporary difficulties relating to balance of payments. The IMF provides financial assistance to its member nations. Member nationsனா அந்த ஐஎம்எஃப்ல இருக்கக்கூடிய உறுப்பினர் நாடுகள். ஸோ அந்த உறுப்பினர் நாடுகள் வந்து தங்களுடைய கஷ்டங்கள், அதாவது அந்த டெம்பரரி டிஃபிகல்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தற்காலிக அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக அந்த டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து அவங்க மீண்டு வருவதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வசதிகளை கொடுத்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஃபிகல்ட்டிஸ் ரிலேட்டிங் டு த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கடன் உதவிகளை கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். எ மெம்பர் நேஷன் கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் த ஃபண்ட் அதர் கரன்சிஸ் ஆர் எஸ்டிஆர் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இட்ஸ் ஓன் கரன்சி. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பினர் நாடு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ ஐஎம்எஃப் கிட்டேருந்து பணம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்ய எந்த நாட்டில் வாங்குறாங்களோ அந்த பணத்தையோ அல்லது எஸ்டிஆர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க, தாழ் தங்கம்ட்ட, அதையாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து இப்போ எந்த நாட்டில் வாங்குறாங்களோ அந்த நாட்டு பணத்தையோ அல்லது எஸ்டிஆரையோ வாங்கி அதை தன்னுடைய நாட்டு பணமாக அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டினுடைய அந்த பற்றாக்குறையாது சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாரின் இட்ஸ் ஓன் கரன்சி டு ஃபினான்ஸ் பேமெண்ட்ஸ் டெஃபிசிட்ஸ் அப்படின்னு. டெஃபிசிட்ஸ்னால் பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய பற்றாக்குறை இந்த மாதிரி கடன் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த லோன் இஸ் ரீபேட் when the member repurchases its own currency with the other currencies or SDRs. அதாவது பார்த்தோன்னா இப்போ பற்றாக்குறை அவங்க சரி செய்துக்கிறதுக்காக அவங்க எஸ்டிஆர்ஸோ இல்லைன்னா அவங்க கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி அதை தன்னுடைய நாட்டு பணமாக மாற்றிக்கிறாங்க. அப்போ ஒரு உறுப்பினர் நாடு பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பராமரிப்பு செலவு, கடன் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25%, அதாவது 25% வந்து பார்த்தீங்கன்னா அதான் எ மெம்பர் கேன் அன்கண்டிஷ்னலி borrow from the fund in year equal to the 25% of its quota. This unconditional borrowing right is called the reserve tranche. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பணமாக கடன் வாங்குறாங்களா, அந்த கடன் வாங்கும்போது அதில் 25% இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதுக்கு என்ன சொல்ல முடியாது, கண்டிஷன்ஸ் கிடையாது, அவங்க எப்போ வேணாலும் அதை ரீபே பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தா அந்த 25% தான் அவங்களுக்கு அந்த எலிஜிபிள், அந்த கோட்டாலும் வாங்குகிற தொகையில் 25% வந்து அவங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லோனாக கொடுக்குறாங்க இல்லையா, நிபந்தனையற்ற ஒரு கடனை அவங்க கொடுக்குறாங்க. அந்த 25% தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க, அடிப்படை கடன் வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த நிபந்தனையற்ற அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த உரிமை என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்வ் ட்ரன்ச் அப்படின்னு பார்க்கும்போது கையிருப்பு பகுதி, அதை கையில் அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்ன, அதாவது சிறப்பு எடுப்பு உரிமைகள்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபண்ட் ஹேஸ் சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் எ ஸ்கீம் ஆஃப் எ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் எஸ்டிஆர்ஸ் விச் இஸ் அதர்வைஸ் கால் த பேப்பர் கோல்டு. தாழ் தங்கம் அப்படின்னு இது அழைக்கப்படும். அதாவது இந்த சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது அதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிதி கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். They are the form of international reserves created by IMF in 1969 to solve the problem of international liquidity. ஸோ 1969 பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு பண நிதியம் வந்து தன்னுடைய இருப்புகளை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது அந்த நீர்மைத்தன்மையுடைய உருவாக்குவதற்காக பணத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்காக 1969 இந்த மாதிரி ஸ்டாக்
அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் அலோகேட்டட் டு த IMF மெம்பர்ஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு தேர் ஃபண்ட் கோட்டாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கோட்டாஸ்னால் இந்த இடத்துல அளவு. ஸோ இவங்களுடைய அந்த உறுப்பு நாடுகளுக்கு இவங்களுடைய நிதின்னு பார்த்தா இந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து இவங்க மூலதனத்தினுடைய தொகையை பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இவங்க நிதி உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் தஸ் த SDRs thus fund to meet the balance of payments deficits to their total reserve position with the fund. அதான் அவங்களோட நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பற்றாக்கு தகுந்த மாதிரி இந்த IMF வந்து அவங்களுக்கு நிதி உதவிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thus SDRs act as both the international unit of account and a members of payment அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சிறப்பெடுப்பு உரிமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பன்னாட்டு மதிப்பையும் செலுத்து நிலையாகவும் இது செலுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. All the transaction by the funds in the form of loans and their repayments, it's a liquid reserves, it's a capital or etc. are expressed in the SDRs. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வங்கிகள்லேருந்து வைக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் வைப்புகளாக இருக்கட்டும் இல்லை கேபிட்டலாக இருக்கட்டும் இல்லை எல்லா ஆக்ஷன்ஸுமே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த SDRs தான் அதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். Then the achievements of the fund can be summed up in the words of Hein, that fund is like an international reserve bank அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிதியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் இது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெயின் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் த ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட்னாலே விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விரிவாக்கப்பட்ட நிதி வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Under this arrangements, the IMF provides an additional borrowing facility up to the 140% of members' quotas over and above the basic credit facilities. அதாவது பார்த்தீங்கன்னா 25% அவங்க லோன் வாங்கும்போது அந்த அன்கண்டிஷனலாக கொடுக்கறது, அது அடிப்படை வசதிக்காக அதை கையிருப்பாக வச்சுக்கிறது தான் பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்களே உறுப்பு நாடுகள் அவங்க தன்னுடைய கேபிட்டலில் தன்னுடைய மூலதனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 140% வந்து அளவுக்கு அவங்க அடிப்படை கடன் தொகைக்கு மேலே அதிகமாக, அதாவது 140%க்கு மேலே அவங்களால கடன் வாங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல விரிவாக்கப்பட்ட நிதி வசதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 140%க்கு மேலே அவங்க என்ன சொல்லலாம், கடன் வாங்கலாம், அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பதுக்கு பேர் தான் இந்த இடத்துல எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இஸ் லிமிட்டட் டு எ பீரியட் ஆஃப் 2-3 years அண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் லோ. இவங்களுக்கு வந்து சரி 140% மேலே கடன் கொடுக்குறாங்க. அது ஒரு கண்டிஷன்ஸ் தான். 3 வருஷத்துக்குள்ளார இவங்க திரும்ப செலுத்திடணும் அந்த தொகையை. அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும். ஆனால் 3 வருஷத்துக்குள்ளே அவங்க அதை ரீபே பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். காம்பன்சேட்னாலே சரி செய்தல்னு அர்த்தம், ஈடு செய்தல்னு அர்த்தம். ஸோ ஈடு செய் நிதி வசதி அப்படின்னு சொல்லலாம். In 1963, IMF established compensatory financing facility to provide additional financial assistance to the member countries, particularly primary producing countries, facing a shortfall in export earnings. அதாவது பார்த்தீங்கன்னா 1963 இந்த ஈடுசை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய, இட் மீன்ஸ் ஏற்றுமதியின் மூலமாக குறைவான வருமானத்தை ஈற்றக்கூடிய அந்த பொருள் உற்பத்தியை செய்யக்கூடிய நாடுகளுக்காக தனிப்பட்ட முறையில் வழங்கக்கூடிய ஒரு உதவி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈடுசை நிதி வசதி, காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி. அதாவது ஏற்றுமதி செய்கிறாங்க, ஆனாலும் அதில் அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு அதில் வருமானம் இல்லாத அந்த நாடுகளுக்காக, அந்த நாடுகள் நிலையை முன்னேற்றுவதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு நிதி தான் வந்து இந்த காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். In 1981, the coverage of the compensatory financing facility was extended to payment problem caused by the fluctuations in the cost of cereal inputs அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த அதுதான் இந்த இதை கொடுக்குறது. ஸோ ஏற்றுமதியினுடைய இதை அதிகரிக்கும் போது அதன் மூலமாக இன்கம்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1981 பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது, விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதை இறக்குமதி பண்ணும்போது அதற்கான அதற்காக செலுத்தக்கூடிய அந்த தொகை வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லை, இவங்க பே பண்ணுறது அளவுக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த நிதி வசதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தாங்கி இருப்பு வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஃபர் ஸ்டாக் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் 1969. The purpose of this scheme was to help the primary goods, it means food grains, producing countries to finance contributions to buffer stock arrangements for the stabilization of primary product prices. ஸோ இந்த தாங்கியிருப்பு நிதி வசதிங்கிறது 1969 இதை ஆரம்பித்தாங்க. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா உணவு தானியங்களுக்காக, ஃபுட் கிரைன்ஸுக்காக இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வசதி தான் இதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா உணவு தானியங்களை பயிர் செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்டாக் ஃபெசிலிட்டிஸ், அந்த சேமிப்பு கிடங்கு வசதிகளை அமைச்சு அதன் மூலமாக அந்த உணவு தானியங்களை சேமித்து விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துக்காக வழங்கப்படுகின்ற ஒரு நிதி வசதி தான் இந்த பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக் அதை வைக்கிறதுக்கு, இருப்பு வைக்கிறதுக்கு தேவையான இடத்தை ரெடி பண்ணி கொடுக்கும். ஏன்னா விலையை அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, துணை நிதி வசதி அப்படின்னு சொல்லலாம். அண்டர் த சப்ளிமெண்ட்ரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி, த IMF மேக்ஸ் அ டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ப்ரொவைட் சப்ளிமெண்ட்ரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபேஸிங் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு தேர் ப்ரெசன்ட் கோட்டா சைஸஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரினால துணைன்னு அர்த்தம். ஸோ துணை நிதி வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. மூலதனத்தினுடைய பங்கு குறைவாக உள்ள உறுப்பு நாடுகளுக்கு அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த அயல்நாட்டு செலுத்து நிலையில் சிரமத்திலேருந்து விடுபடுவதற்காக தற்காலிகமான ஒரு நிதி உதவி திட்டத்தை இவங்க கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்க என்ன செய்ய முடியும், அந்த கடன்லேருந்து அவங்க மீள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டமைப்பு சரி செய்தல் வசதி அப்படின்னு சொல்லலாம். இந்த IMF established a structural adjustment facility in March 1986 to provide the additional balance of payments assistance on concessional terms to the poorer மெம்பர் கண்ட்ரிஸ். 1986 மார்ச் மாதம் சில கன்செஷன், சில ஆஃபர்ஸோட, சில சலுகைகளோட ஏழை நாடுகளுக்காக வழங்கக்கூடிய அந்த கடன் உதவி தான் வந்து இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In December 1987, the enhanced structural adjustment facility was set up to argument to the availability of concessional resources to the low income countries. அதாவது பார்த்திங்கன்னா 1987 இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவுபடுத்தப்பட்ட கட்டமைப்பு கடன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதியை தொடங்கினாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அதிக சலுகைகள் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக. அதாவது யாருக்காக இந்த சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது குறைவான வருமானமுடைய நாடுகளுக்காக அவங்களுடைய வசதிகளை அதிகரிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சலுகை தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். Yes, the purpose of SAF and ESF is forced to poor countries is to undertake a strong macro and structural program to improve their balance of payments positions and promote economic growth. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழை நாடுகளினுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த அயல்நாட்டு செலுத்து தன்னுடைய ஃபேவராக கொண்டு வந்து அதன் மூலமாக வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், அது குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்துடைய மிக முக்கியமான குறிக்கோளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ்னால் சாதனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன சாதனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பன்னாட்டு இருப்பை நிறுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு இருப்பை நிறுவனம் அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பன்னாட்டு இருப்பை நிறுவுதல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. The fund has played a major role in achieving in the sizable of stock of the national currencies in different countries அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு பண இருப்பை வந்து நிறுவுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நாடுகளினுடைய பணத்தினுடைய செலவாணியை என்ன சொல்கிறது கையிருப்பாக வைத்திருப்பது, இதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To meet the foreign exchange requirements of the member nations, IMF issues stock to the help the member nations to meet the foreign exchange requirements. இந்த இது வந்து செலவாணி கையிருப்பாக வைத்திருப்பதற்காக அந்த உறுப்பு நாடுகளுக்கு தேவையான உதவிகளை அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணத்தினுடைய இருப்பை நம்ம பணத்தை கையிருப்பாக நம்ம வச்சிருக்கிறது மூலமாக அந்நிய செலவாணியினுடைய தேவைகளை நிறைவேற்ற பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மானிட்டரி டிசிப்ளின் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானிட்டரி அப்படின்னா பணம், ஸோ பணவியல் சுய கட்டுப்பாடும் ஒத்துழைப்பும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. IMF has shown keen interest in the maintaining monetary discipline and cooperation among the member countries. அதாவது உறுப்பு நாடுகளுக்குரிய பண பரிவர்த்தனைகளில் ஒரு கட்டுப்பாடும் ஒத்துழைப்பையும் கடைபிடிக்க வைப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். Then, to achieve this objective, it has provided assistance only those countries which make a sincere efforts to solve their problems. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக எந்தெந்த நாடுகள் உண்மையிலுமே முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு முழு மனதோடு இவங்க உதவி செய்கிறாங்க, நிதி உதவி கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க, உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் UDCs அப்படின்னு சொல்லலாம். பின்தங்கிய நாடுகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். The notable success of the fund is maintenance of special interest in the acute problems of developing countries. பின்தங்கிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எது அப்படிங்கிற அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக ஸ்பெஷலாக கவனத்தை செலுத்துவது தான் இந்த அமைப்பினுடைய இந்த டாப்பிக்கினுடைய மிக முக்கியமான ஒரு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டாப்பிக்கினுடைய மிக முக்கியமான மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The fund has to provided financial assistance to solve the balance of payment problem of UDCs. அதாவது பின்தங்கிய நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதகமான அந்த நிலைகளை சரி செய்வதற்காக கடன் உதவிகளை இவங்க கொடுக்குறாங்க. However, many UDCs continue to the UDCs. அப்படி கடன் உதவிகள் பெற்றாலும் நிறைய நாடுகள் இன்னும் எப்படி இருக்காங்க, பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. While the developed countries has achieved sustainable growth. Substantial அப்படின்னா நிலையானன்னு அர்த்தம். ஆனாலும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு எவ்வளோ உதவிகள் கொடுத்தாலும் இன்னும் நிறைய நாடுகள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகள் நிலையான ஒரு வளர்ச்சியை அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்தியா அண்ட் IMF அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவும் பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லலாம். Till the 1970s, India stood fifth in the fund and it has power to appoint a permanent executive director. அதாவது 1970 வரைக்கும் இந்தியா வந்து இந்த நிதியத்தினுடைய முறைகளில் 5வது இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு இயக்குனரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு இவங்க இந்த அதிகாரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் த ஃபண்ட் அசிஸ்டன்ஸ். It has been getting aid from the various fund agencies from time to time and has been regularly repaying its debt. அதாவது பார்த்திங்கன்னா நிதிய பல உதவிகளை இவங்க செய்கிறாங்க. கடன்கள் தவணை முறைகள்லையும் அதுக்கு கடன் வாங்கினாலும் தவணை முறைகளில் சரியான நேரத்தில் செலுத்தக்கூடிய ஒரு நாடாகவும் நம்மளது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் ஹாஸ் பின் கெட்டிங் எய்ட் ஃபார் வேரியஸ் ஃபண்ட்ஸ். பலவிதமான நிறுவனங்கள் பலவிதமாக கடன் உதவிகள் வழங்கிட்டு வந்திருக்கு. ஆனால் சரியான முறையில் அதை திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறது நம்ம இந்தியா. இந்தியாஸ் கரண்ட் கோட்டா இன் த IMF இஸ் SDRs 5,821.5 million, making it a 13th largest quota holding country of the IMF with shareholdings of 2.44%. அதாவது இந்தியாவுடைய SDRோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது $5,821.5 மில்லியன் இருக்குது. உலக நாடுகளில் இந்தியா வந்து இதில் 13வது இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்சன்டேஜில் பார்க்கும்போது 2.44% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Besides receiving loans to meet the deficit in its balance of payments. அதுக்கப்புறமேல் பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடியது வந்து இவங்க பற்றாக்குறை சரி செய்வதற்காக கடன்களை வாங்கி ஏதோ ஒரு வகையில் அதை திருப்பி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிதி உதவியை பெற்று உறுப்பினர் நாடுகள் அப்படிங்கிறதுனா
மூலமாக இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஹஸ் பின் பெனிஃபிட்டட் இன் சர்டன் அதர் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். அதாவது இந்த கடன் உதவிகளை பெற்று இந்தியா வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எஸ்டிஆர்னா என்ன? வாட் இஸ் எஸ்டிஆர்? ஃபியட் மணி ஆஃப் த ஐஎம்எஃப். இது வந்து ஒரு கட்டளை பணம். ஃபியட் மணினா கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பொட்டன்ஷியல் கிளைம் ஆன் அண்டர்லையிங் கரன்சி பேஸ்கெட். நாணய குழுமத்தோட வலுவான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டஸ் எஸ்டிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட், சிறப்பெடுப்பு உரிமைகள். ஒய் வாஸ் எஸ்டிஆர் கிரியேட்டட்? இது ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது டு பி த வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி, கிரியேட் த குளோபல் லிக்விடிட்டி. 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உலக வைப்பை வந்து நாணயமாக செயல்படுவதற்கும் அதே சமயத்தில் பணத்தினுடைய நீர்மைத்தன்மையை உருவாக்குவதற்கும் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1969 இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. The value of the SDRs was initially defined as equivalent to the 0.888671 grams of fine gold. தங்கத்தில் அளக்கணும்னா இந்த கிராமில் இருந்தால் தான் அது எஸ்டிஆர் உடைய அளவு. which at the time was also equivalent to the $1. $1 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா கோல்டில் 0.888671 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கோடு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.